ஹாய் ஆல், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் கதை போமா. அழகே அழகு சீரியலில் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி மலர் பாப்பாவை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு போனது சரிதான் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். மாமியாரும் மாமனாரும் பாப்பாவை அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு போனது தெரிஞ்சு செமையாக சத்தம் போட்டுட்ருக்காங்க. மாமியார் கேட்குறாங்க, எல்லா அம்மாவும் குழந்தைய தான் கூட வச்சுருக்க தான் ஆசைப்படுவாங்க. நீ என்னடானா டூருக்கு போகும்போது குழந்தைய கூட்டிகிட்டு போய் சுற்றி காம்போன்னு இல்லாமல் நீங்கள் 2 பேரும் ஜாலியாக இருக்க போயிருக்கீங்களா? இப்படி தான் உங்கள் வீட்டில் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மதி உடனே இருந்துக்கிட்டு, இப்போ எதுக்கு அவங்க அம்மா அப்பாவெலாம் இழுக்கிறீங்க? அவங்க ஆசைப்பட்டாங்கன்னு அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு போனதில் என்ன தப்பு இருக்குது? மதி, நீ வாயை மூடு, நீ எதுவும் பேசாத சரியா? அவள் இத்தனை நாளாக ஒழுங்காக தான் இருந்தா. நீ எப்போ வந்தியோ அதுலேருந்து அவளும் உன்னை பார்த்து கிட்டு போயிட்டா. ஆம்பளை மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, ஓடுறது, ஒடியாறது, பேசுகிறதெல்லாம் உன்னோட நிறுத்திக்கோ சரியா? அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. சுரேஷ் வராங்க. மதி உடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க சுரேஷ்கிட்ட. சுரேஷ், உங்கள் அம்மா அப்பாவுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஒரு பொண்ணுக்கிட்ட என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு கூட தெரியாதா அப்படின்னு சொன்னோடனே சுரேஷ்க்கு கோவம் வந்துடுது. ஏய், இதை பாரு, இன்னொரு டைம் அறிவில்லைன்னு கேட்குற வேலை வச்சுக்காத சரியா? பெரியவங்களுக்கு மரியாதை கொடுத்து பழகு. அட்லீஸ்ட் அவங்க வயசுக்காவது மரியாதை கொடு. மரியாதைனா என்னன்னு ஃபஸ்ட்டு போய் உங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சொல்லி கொடுங்க சரியா? அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. அவங்க மாமியார் மலரை கூப்பிட்டு, மலரு, ஏய் மலரு, என்னடி உள்ளே பண்ணிகிட்ருக்க? ரொம்ப தலைவலியாக இருக்குது, ஒரு டீ போட்டு கொடுவா. வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் டீ போட போகிறாங்க. மதி அங்கேருந்து வந்து, நோருங்க மலர், நான் போடுறேன் இன்றைக்கி அப்படின்னு சொன்னோடனே மலர், ஏன் மதி நீ காலேஜ் கிளம்பலையா? உனக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் மதி. இல்லை மலர், நான் இன்றைக்கி லீவ் போட்டுக்கிறேன். ஏன் எனக்காக லீவ் போட்டுக்கிறியா? ஏன் உங்களுக்காக நான் லீவ் போடக்கூடாதா? நீங்கள் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க, இன்றைக்கி வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். மதி டீ போட்டுட்டு போய் மாமியாருக்கும் மாமனாருக்கும் கொடுக்குறாங்க. மாமனார் குடிச்சு பார்த்துட்டு, சி தூ மலரு, ஏய் மலரு, யார் போட்டது டீ? இது டீயா இல்லை கழனி தண்ணியா? வெறும் தண்ணி தான் இருக்குது, சர்க்கரையும் இல்லை, ஒன்றும் இல்லை, இந்தா நீயே எடுத்து போய் குடி அப்படின்னு பெஞ்சிலேருந்து தட்டி விட்டுறாங்க. டீ எல்லாம் கீழே ஊற்றிடுது. இதை பாருங்கள், டீ நல்லா இல்லைன்னா என்னை கூப்பிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லியிருக்கணும், சர்க்கரை இல்லைன்னா என்னை கூப்பிட்டு சர்க்கரை இல்லைன்னு சொல்லியிருக்கணும். இப்படி கீழே தட்டி விட்டீங்களே, இப்போ இதை யாரெல்லாம் கூட்டி விடுறது? இதை யாரை க்ளீன் பண்ணுறது? இப்போது யார் டீ போட்டாங்களோ அவங்க தான் க்ளீன் பண்ணணும். மதி இருந்துட்டு உடனே, எங்கள் அப்பா சாப்பாட்டை எப்படி மதிக்கணும்னு தான் சொல்லி கொடுத்துருக்காரு, சாப்பாடை எப்படி வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல. இந்தா நிறுத்து, சும்மா உங்கள் வீட்டு புராணத்தையே இங்கே பாடிட்டுருக்காத சரியா? அது உங்கள் வீடு, இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை தான் நீ கேட்டு நடந்துக்கணும். ஒரு டைம் எங்கள் அம்மா அப்படி எங்கப்பா அப்படி அப்படின்லாம் இங்கே வந்து சொல்லிகிட்ருக்காத. போய் வேலையை பாரு போ. பாக்கியராஜ் உடனே மலருக்கு ஃபோன் பண்ணி, மலர், என்ன என் மேலே கோவமாக இருக்கியா? இல்லை பாக்கியராஜ், உன் மேலே எனக்கு என்ன கோவம்? நீ ஒர்க்கை பாரு, நம்ம நைட் வந்து பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு 2 பேர் ஃபோனை வச்சிடுறாங்க. கம்மியாக இருந்துட்டு சொல்கிறாங்க, ஏய் மலர், அந்த ஃபோனை எடுவா, தங்கராஜ் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொன்னோடனே அங்கேருந்து ஒரு ஃபோன் கால் வருது. மாமனார் சொல்கிறாங்க, எங்கள் அக்கா பசங்களாம் ஊர்லேருந்து வராங்களாம், வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும், வந்தால் 1 வீக் இங்கே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு 1 வீக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொன்னோடனே, ஓகேங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுதான் மலர் இருக்கால, அவள் பார்த்துப்பா எல்லாத்தையும். மலர், ஏய் மலர், நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வர போகிறாங்க, வந்தால் 1 வீக் இங்கே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான திங்ஸு, அவங்களுக்கு தேவையான ரூம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வை சரியா? இல்லை பாரு, ஒட்டடை இருக்குது, அதெல்லாம் க்ளீன் பண்ணி வீட்டை நீட்டாக வை. முக்கியமாக வந்தவங்க சாப்பாட்டில் எதுவும் குறை சொல்ல மாதிரி நடந்துக்கணும் சரியா? போ, மதிக்கிட்டேயும் சொல்லி வை நான் சொன்னேன்னு.